ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலம் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. வயலின் பரப்பளவு 3456 மீட்டர் ஸ்கொயர்டாக இருந்தால் வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை மீட்டருக்கு ரூபாய் 3.50 வீதம் காண்க. ஓகே, அதாவது வயலுக்கு வேலி அமைக்க போறாங்க. வயலுக்கு வேலி அமைக்கணும் அப்ப என்னது? சுற்றளவு. என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிச்சு, ஸோ அப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளவு சொல்றாங்க? 3000 ரூபாய். அப்ப எவ்வளவு சுற்றளவு கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணும்? 3000 பெருக்கணும். ஓகே, இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்க என்ன தேவை? 2l plus p. 2l plus p, அதாவது நீளம் அகலம் இருந்தால் போதும், நான் சுற்றளவு கண்டுபிடிச்சிடும். எனக்கு நீளம் அகலம் கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப விகிதம் என்னதுப்பா? 3:2 அப்ப என்ன பண்ணலாம்? 3x 2x அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒவ்வொரு நம்மளோட எந்த நம்பர் பெருக்கு நமக்கு தெரியாதுன்னா வச்சுக்கோ, எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ 3 3x, 2னா 2x. ஓகே, என்ன கொடுத்தாங்க? பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? நீளம் இன்ட்டு அகலம். எனக்கு நீள மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3x. அகல மதிப்பு எவ்வளோ? 2x. இது ரெண்டையும் பெருக்கிறது எவ்வளவு கிடைக்கும்? பரப்பளவு கிடைக்கும். பரப்பளவு மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3456. ஓகேவா? அப்ப நீளம் 3x, அகலம் 2x, ரெண்டையும் பெருக்குனா 3456. அப்ப ரெண்டையும் பெருக்குங்க. 2 6. x பெருக்குனா x ஸ்கொயர். அப்ப 6x ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ? 3456. அப்ப இப்ப அடிங்க. 4 6 இங்க அடிச்சோம்னா 5 30, மீதி 4 45ல 7 42, மீதி 3 36ல 6. அப்ப எவ்வளவு வருது? எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ? 576. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 576னா அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும்? 24. ஓகே, எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க மினிமம் ஸ்கொயர் நம்பர் 30 வரையும் படிச்சிருக்கணும். ஓகேவா? எதை ஸ்கொயர் பண்ணா 576 வரும் பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் பண்ணா 576. ஓகேங்களா? அப்ப 576 ஸ்கொயர் பண்ணா 24. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 24. அப்ப இந்த 24 எங்க அப்ளை பண்ணும்? இந்த விகிதங்கள் அப்ளை பண்ணும். அப்போ 1x 24னா எனக்கு 3x எவ்வளவு வரும்? 72. 2x எவ்வளவு வரும்? 48. அவ்வளவுதான். அப்ப நீளம் 72, அகலம் 48 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வாங்க சுற்றளவு. ஏன்னா வேலி அமைக்கணும்ல, வேலி அமைக்கணும்னாலே சுற்றளவு தான். சுத்தி தான் வேலி அமைக்க போறேன். அப்ப சுற்றளவு தான் கண்டுபிடிப்பேன். அப்ப சுற்றளவு ஃபார்முலா 2l plus p. எனக்கு நீள மதிப்பு எவ்வளோ? 72, அகல மதிப்பு எவ்வளோ? 42 தெரியும். இங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப 2 72 plus 48. ஓகே, அடுத்து 2 இன்ட்டு 2ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 120. அப்ப எவ்வளோ வரும்? 240 மீட்டர். ஓகே, பாருங்க, ஒரு மீட்டருக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க? 3000 ரூபாய். ஒரு மீட்டருக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க? 3000 ரூபாய். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு மீட்டர் இருக்கு? 240 மீட்டர். அப்ப 240 இன்ட்டு 3000 ரூபாய். இது பெருக்கி நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகே, இது பெருக்குன்னு உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 840 வரும். ஆப்ஷன் லாஸ்ட். ஆன்சர் வரும் 840 வரும். ஓகேங்களா?